பிரித்தானியாவில் சாரதி ஒருவர் ஆபத்தான முறையில் வாகனம் செலுத்தியமையினால் தமது குடும்பத்தில் ஒருவரை இழந்துள்ளதாகவும் இதற்கு போலீசார் உரிய பதில் வழங்க வேண்டும் எனவும் லண்டன் வாழ் ஈழத்தமிழ் குடும்பம் ஒன்று கோரிக்கை விடுத்துள்ளது. லண்டனில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கோர விபத்தில் ஈழத்தமிழரான 47 வயதான சிவரஞ்சன் சிவக்குமாரன் சம்பவ இடத்திலேயே பலியானார். அவரின் உயிரிழப்பு குடும்பத்தினரை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த சிவரஞ்சன் தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்ததாக அவரின் மைத்துனர் சவலிங்காமம் ஸ்டீவன்சன் தெரிவித்துள்ளார். 18 மற்றும் 14 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான சிவரஞ்சன் மிகவும் அன்பானவர் எனவும் அவரின் இழப்பு பேரிழப்பாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். லண்டனில் சாரதியாக பணியாற்றும் அவர் மிகவும் கடுமையான உழைப்பாளி. படிக்காக சென்று கொண்டிருந்த போது அதிகாலை வேளையில் நோர்த் ஹால்டில் பகுதியில் ஏற்பட்ட கோர விபத்தில் உயிரிழந்தார். வீட்டில் இருந்து சென்று சிறிது நேரத்திலேயே இந்த விபத்து ஏற்பட்டு மரணம் நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் குடும்பத்தினரை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளதாக மைத்துனர் சவலிங்காம் ஸ்டீவன்சன் தெரிவித்துள்ளார். எதிராக வேகமாக வந்த BMW கார் சிவரஞ்சன் பயணித்த காரில் மோதியமையால் ஏற்பட்ட விபத்தில் அவர் ஸ்தலத்தில் பலியானார். இந்த விபத்தின் போது குண்டு வெடித்தது போல் சத்தம் கேட்டது. பரிதாபமாக நபர் ஒருவர் உயிரிழந்தார் என அதனை நேரில் பார்த்தவர் தெரிவித்துள்ளார். 25 வயதான கமில் ரூபியா என்பவர் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அவர் ஒக்ஸ்பிரிட்ஜ் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். கமில் ரூய்பா என்பவர் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியமையால் மோசமான விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். விபத்தை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 25 வயதுடைய 2வது நபர் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டுள்ளார்.